50 ஆண்டுகள் ஆழ்கடலிலே பலதரப்பட்ட, குறிப்பாக கட்டுமரன், விசைப்படகு போன்ற மீன்பிடி உபகரணங்களிலே கடலுக்குள் சென்று மீன்பிடித்த அனுபவங்கள் உடைய லிகோரி என்ற மீனவருடன் நாம் நடத்திய ஒரு நேர்காணலினுடைய தொகுப்பை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகின்றீர்கள். வணக்கம். 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 உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு பேர் லிகோரி. எங்கள் அப்பா பேர் மரியான பிள்ளை, எங்கள் அம்மாக்கு பேர் அந்தினியா பிள்ளை. நாங்கள் 8 பேர் உண்டு. 4 ஆண் 4 பெண். ஒரு நாளுக்கு 8 போச்சு. நாங்கள் 2 பேர் தான் இப்போ இருக்கிறது, அக்காலும் நானும். நீங்கள் எத்தனாவது அந்த 8ல்? நான் 6ஆவது. நல்ல சிறப்பத்தில் நான் ஸ்கூலில் ஒன்றும் போகல. போனேன். 1ஆம் கிளாஸில் போனப்போ தான் ஒரு ஆள் அங்கே பஸ்டியான் சாரணியில் உண்டு தூத்துவர் இந்த ஸ்கூலில் படித்து அங்கே இது அதில் படித்தப்போ அங்கே ஹெஸ்ட் மாஸ்டராக இருந்தது மாத்தாண்டன்புரை பஸ்டியான் சாரார். அவர் ஆளும் நல்ல பென்சில் போல் இருக்குவார், ஒல்லியாட்டு குப்பா போட்டு இருக்குவார். நான் 1ஆம் கிளாஸில் படித்து கொண்டு கொஞ்ச நாளாக போனேன். அங்கே அந்த சமயத்தில் ஆலங்காலாம் பிள்ளைழக்கம் விற்கிறதுக்கு வேண்டி வாணிச்சிலகம் வந்து விற்குவார். அவன் லீவ் விட்ட நேரில் நான் போய் என்ன தென்னுண்டு அங்கே போவதுக்கு கொஞ்சம் பிந்து போச்சு. ஸ்கூலில் போவதுக்கு அந்த ஃபஸ்ட்டு சார் வந்து இஸ்மாரில் அவர் வந்து என்னை கையை பிடிச்சுண்டு இடது கையில் பிடிச்சுண்டு வலது கையை அவர் மண்ணில் தொட்டார். மண்ணை தொட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துകൊണ്ട് என்னை பிடிச்சுண்டு இங்கே ஒரு நரகம். அப்படி இதாகி போச்சு. எனக்கு பயங்கர கரைச்ச. அப்படியே அதுலேன்னு நான் ஸ்கூலில் போகலை. அந்த ஹெட் மாஸ்டர் பண்ண அந்த தண்டனை தான் உங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு மேலே வெறுப்பு வந்துட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் போகாமல் இருந்த நேரத்தில் பெற்றோர்கள் ஒன்றும் சொல்லலை, ஏன் ஸ்கூலில் போகல? இல்லை, சொன்னாலும் நமக்கு காணாத அங்கே இங்கேயும் போய் கிடந்து அப்படியே உள்ள காலகட்டம் தான். வீட்டில் தான் சும்மா கிடக்கணும்னு இல்லை, கடப்புறத்தில் பண்ணாயிலே போகிறாங்க, பிடிக்கிறது, இந்த கடலில் போய் குளிக்கிறது, ஆற்றுல போய் குளிக்கிறது, இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் மீனவனாக மாறுறீங்க? சின்ன பிராயத்தில் கடலில் தான் தும்பறிய போகிறது. 5 வயசுலேயே போய் தும்பறியலாம். அப்படி கடலில் நீந்தி எடுத்து அதுலேன்னு ஒரு 8-10 வயசுல எல்லாம் நாங்கள் கடலில் வேலைக்கு போயிட்டோம், சின்ன சின்ன வேலைகளுக்கு. எந்த மாதிரியான வேலைகள்? அந்த சமயத்தில் சின்ன தூண்டை கொண்டு போய் கரையில் போய் இறை பொறுத்து கொழுவை, வத்தை, பாறை இந்த மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் கிட்டும். அப்படி கொண்டு வந்து வாழ்ந்து வந்ததாக அந்த காலம். அப்பாவை கூட தான் அணியத்தில் இருந்து வேலைக்கு போகிறது. ஒரு 20-21 வயசுல எல்லாம் ஒத்தைக்கு போய் சிராவு அப்படி உள்ள வலிய மீனை எல்லாம் பிடிக்க முடிஞ்சது. முதலாக நீங்கள் சுறா மீன் பிடிப்பதற்கு ஆழ்கடலுக்கு போனப்போ அந்த கட்டுமரத்திலே பாய் மரத்திலே போன அந்த அனுபவத்தை இங்கே பாயெடுத்து போய் ஒரு ராத்திரி 4 மணிக்கு கடலில் போகிறது. போய் அங்கே தூரத்தில் போய் சின்ன தூண்டை போட்டு, அதாவது நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கே இங்கே இருந்து புறப்படுவோம். ரொம்பவே கூறிருட்டாக இருக்கும். அப்போ இந்த அலைகளை தாண்டி எப்படி உங்கள் கட்டுமரத்தை முன்னோக்கி சொல்லுவீங்க? படகை முன்னோட்டி போகிறதுக்கு சிலையமன் காற்று கரையிலன்னு வரும். இல்லை, ஒன்றுமே தெரியாதே காற்று. இல்லை, நாங்கள் தள்ளி கடலில் போனதுக்கு பிறகு அதை சொல்லுங்க, எப்படி தள்ளி போவீங்க? ஏன்னா அலை அடிச்சுட்டே இருக்கும், தொடர்ந்து அலைகள் அடிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ பகலில் பார்த்தோம்னா அலை வாரது தெரியும். அந்த நேரங்களில் அந்த அதிகாலையில் வந்து இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அலைகள் தெரியாது. இப்போ இந்த அலைகளை தாண்டி எப்படி நீங்கள் வந்து மரத்தை உள்ளுக்குள்ள அந்த அலைன்னு சொல்லக்கூடியது இங்கோட்டு ஒரு கடல் வந்தோண்டு இப்படியே விழுந்துட்டு அங்கே கீழாவனே விழுந்துட்டு வரும். ஒரு 5-6 கடல் வலுதாட்டு விழும். விழுந்து வரும்போது அதுக்கப்புறம் ஒரு மட்டமான சின்ன கடல் வரும். அதுக்கப்புறம் அதோட சிறந்து வரும். அந்த டைமை பார்த்து மரத்தை தள்ளி விட்டு அதில் தனி ஏறுறது. அப்போ வலி ஆலை அங்கே இல்லை, சின்ன ஆலை கொஞ்ச நேரம் அமைதியாட்டு கிடாது. அதுக்கப்புறம் கடலில் அப்படியே சாடி துளந்து அப்படியே போகிறது. சரி, அடுத்து அந்த பாரு இந்த இடத்துல தான் குறிப்பிட்ட மீன்கள் கிடைக்கும், இங்கே தான் நம்ம சுறா வேட்டையாட போகிறோம், அப்படி உள்ள அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சுறா வேட்டையாடுறது பல சைஸும் உண்டு. பாருன்னு உள்ள இடம் உள்ளது, அது ராத்திரியும் போக முடியும். அந்த இடம் ஒரு கரையில் பார்த்து
ம், அந்த ஒரு சில லைட்டை காண்ட சமயம் சின்னதாட்டு தெரியும் ம், வேற. அந்த இதுல அப்படி கண்டுபிடிக்க முடியாது. பகலாகும்பா ம், கரையில மலை இலக்கம் அங்கன்னு வரும், அங்கன்னு இங்க வரும், இங்கன்னு அங்க வரும். கடல்ல போனா அங்கன ஒரு மலை வரும், இங்க இருந்து ஒரு மலை வரும். ம், இந்த 3 மலைகளும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரே ஜாயிண்ட்டுக்கு வந்தா அங்கே முன்னால் உள்ள அணுவை வச்சு ம், அதில் போட்டால் அங்கே பாருண்டு. ம், ம், அந்த பாரில் போய் சின்ன மீனை பிடிக்கிறது. ம், ம். சின்ன மீனை பிடிச்சு உருளையாறு அயல் இப்படி உள்ள மீனை பிடிச்சு அதை மரத்தில் போட்டு ஓட விட்டு ம். கொஞ்சம் தூரத்தில் போய் ம். அந்த தூட்டாவை பொறுத்து கயறு கடல்ல போடுது. இப்ப அந்த காலத்துல இருந்து இந்த தூட்டா தொழில் இருக்கு. ஏறு இப்ப அந்த விசைப்படகுல பண்றாங்க, ஆ? தூட்டா அறைகள் போட்டு. இந்த ஆ. காலத்துல விசைப்படகுல பண்ணக்கூடிய அதே இது உங்க சின்ன வயசுல இருந்த காலத்திலேயே இந்த தூட்டா ஆ. தொழில் இருக்கு. அது மரத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கும். 4 மரமாக 4 பீஸ், ம், 2 நடுக்காட்டி 2 தீப்படி உள்ளது. ம், அவன் நடுக்க கொஞ்சம் வெட்டி அதுல கொஞ்சம் வெள்ளம் வரும். ம். அப்ப அதுல பிடிச்சு போடுவது. வேற போட்டு இடத்துல அப்ப அந்த போ- வெள்ளம் வரையும் போவேன் செய்யும், ஆ, யார் மீதையும் வரும் போவேன் செய்யும். அதுல அது ஜீவனோட கிடக்கும். கிடக்கும். அதை எடுத்து கொஞ்சம் தூரத்துல போய் அந்த வலிய துண்டையில குறித்து சிராவுக்கு போடுவது. ம், அவன் அதுல சமயம் கண்டது போல சிராவெல்லாம் குத்தும். ம். இந்த முதல் முதல் சுறா பிடிச்ச அந்த அனுபவத்தை சொல்லுங்க. முதல் சிராவை பிடிச்சது இந்த தூட்டா போட்டு தான் பிடிச்சோம். ம், பிடிச்சப்ப அது நம்மளுக்கு ஒன்றும் பிடி தராது. ம், நல்ல வண்ணம் ஒரு ஆணை அடக்குனது போல தான் அதை அடக்கணும் ம், இல்லைச்சா. அந்த ஆணை அடக்க போல நம்மளுக்கு வேற மீன் எடுத்துன்னா தூண்டையில கொழு வந்தா இப்படி அடிச்சு எடுக்கணும். ம், இதுல அப்படி ஒன்றும் முடியாது. ம், அது நம்ம கிட்ட வரும்போது மீண்டும் ஒரு தூண்டையில ஓடுது, ம். அடுத்த தூண்டை எடுத்து கொழுவுது. இப்ப இந்த தூண்டையில அந்த சிராவு கொழுவாரு. ம், என்ன கொழு வந்தோன்னா இதுக்கு ஓட்டம் அதுக்கு இதெல்லாம் அது தளருது. ம். தளரும்போது நம்ம அடுத்து வரும். எவ்வளவு நேரம் அந்த சுறா மாட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அது தளரும்? சில பேர் ஒரு 4-5 மணிக்கூட ஆகும். அதுக்கு வலுப்பம் கண்ட மாதிரி ம், வலுப்பம் கண்டம். சிலப்போ 2 மணிக்குள்ள ஆகும், ம். சிலப்போ 1 மணிக்குள்ள ஆகும். ம், அது நமக்கு தூண்டையில வலிச்சு எடுத்து இங்க வரும்போது வந்தாச்சு. ம், அவன் இதை போல பின்னி ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். ம், அந்த இதில் எடுத்து அந்த தூண்டை எடுத்து அந்த சிராவில் கொழுது. ம், அப்போ 2 துண்டையாச்சு. ம், அப்படி இருந்தாலும் அது கொல்ல முடியாது. ம், அதுக்கு பின்னாடி அது அப்படியே வந்து எல்லாத்துக்கும் தீர்ந்த உடனே அது கிடக்கும். ம். கிடந்தா மாரியா பூட்டு போடுது. மாரியான்னா அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு கயிறு எடுத்து ம். போட்டுண்டு கழுத்துல ஒரு இறக்க ம், அப்படியே தீர்ந்தாலும் அதுலேயும் நிற்காது, நிற்கும் மூந்து கிட. இனி அதை போல் எடுத்து வாலிலையும் ஒன்று போடு. ம், ம், வாலிலையும் ஒன்று போட்டு வாலில் உள்ள பிறத்தை எடுத்து ஒரு கடியால் இந்த பக்கம் கட்டுறது. ம். அந்த சைடில் எடுத்து அந்த அடிவம்பு கொண்டு வந்து அடித்து கொல்லி அதை மரத்தில் ஏற்று. தனியாளா எப்படி நீங்க அந்த சுறாவை மரத்துக்குள்ள ஏத்துவீங்க? அதுக்காக வலுப்பு அனுசரித்து ஏற்றலாம். ம், அது ஏற்ற முடியாத இருந்தால் ம். ஒரு சைடில் நடுக்க எடுத்து கட்டி ரோப்பை கட்டி அதில் போட்டு அந்த பக்கம் கட்டி வலிச்சு ஒரு பக்கம் உள்ள ஏத்திட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து இப்படி வலிச்சு எடுது. அந்த முதல் சுறா பிடிச்ச நேரத்துல உங்களுக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது? அது நல்லா தானே இருக்கும். ஆணி அடக்க போல் அடக்க இல்லை, ம், அடியம் பொண்ணு அடிச்சு எடுத்து அப்படிதான் அதுக்கு பிடித்தம் அது இருக்கும். ம். அதை கொண்டு நீங்க கரையில விட்டு எத்தனை காசு கிடைச்சது? அந்த சமயம் ஒரு 100, 150, 50 இப்படி ரூபாய்க்கு தான் ஒன்று போகும் அந்த காலத்தில். ம். அந்த சுறாவுக்கு பேர் என்னது? நீங்க முதல்ல பிடிச்ச சுறாவுடைய அது நேச்சுரா. அது நல்ல ட்ரிக் உள்ளதுமாகும். ம், அப்படி அங்கே போனாலும் இருக்கும், அங்கே வந்தாலும் இருக்கும். அப்படி உள்ள லெவலில் உள்ள அதாக அதுக்கு ம். அனுபவம். வேற என்னென்ன சுறாவெல்லாம் பிடிச்சிருக்கீங்க? சுறாவெல்லாம் புளிச்சிராவு, பாவச்சிராவு, நெடுந்தலையன், ம், அச்சினி, ம். இப்படி உள்ள சிராவெல்லாம் பிடிச்சிட்டு இந்த இருக்கோம். அச்சினி சுறாவுன்னு சொல்லக்கூடியதே வலுப்பத்துல பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. தலை நல்ல வண்ணத்தில் அது ஒரே மாதிரி வலுப்பமாயிருக்கு. அது பிடிக்கிறதுக்கு சிரமம் உண்டா மற்ற சுறாக்களை ஒப்பிடும்போது? அதாவது எந்த சுறா வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கடினமானது? கடினமானது இந்த வலிய சிராவில் இதுதான் வலுது, அச்சினி அச்சினி தான் தான். இது. அதோட கூடுனது கூடுதல் கஷ்டப்படுத்துறது புளிச்சிராவு. ம், புளிச்சிரானா புல்லாட்டு கிடக்கும். அந்த இதுதான் அதிகம் பலம் உள்ளதும் கொஞ்சம் கஷ்டப்பாடும் உள்ளது. ம். அப்படி
அந்த புலிசுறா வந்து பிடிச்ச அனுபவத்தை சொல்லுங்க. அது இதே அனுபவம் தான். அந்த சிராவுகளுக்கு அதே அனுபவம் தான். அந்த கொம்பஞ்சிராவுக்கு அப்படி உள்ளதில்லை. அது வாழ்ச்சிராவு. அந்த சிராவெல்லாம் இதை போல இல்லை. அதுக்கு வேற ஒரு பிளான்ல தான் அதை பிடிச்செடுக்கலாம். தூண்டை வச்சு கொழுவி அதை கொம்பில் என்ன போட்டு அப்படிதான் அடிச்சு எடுத்து செய்ய முடியும். நீங்க எல்லா நாளுமே போகும்போது இந்த சுறா மீன் பிடிப்பதற்கு போகும்போது சுறா கிடைக்குமா? அது தொடக்கத்துல அப்படி இருக்காது. அது போய் 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 நாங்க நல்ல தூரத்துல போக வேண்டியது வந்தது. பகல் உள்ளதல்ல. பகல இன்னைக்கு காலையில ஒரு 2 மணிக்கெல்லாம் காலையில 2 மணிக்கு கிளவி போய் பாடுத்து ஓடி நல்ல தூரத்துல போகும் தொடர்ந்து. அது 70 மாறு 80 மாறு காட்சியில போகிறது. அந்த டைம்ல பகல ஃபுல்லா ராத்திரியும் போகி பகலும் ஃபுல்லா தொடர்ந்து அங்க போனாதான் அந்த 75 மாறு அங்கெல்லாம் போக முடியும். அங்க போனா பகல இல்ல, ராத்திரியானா அதுல தூண்டையில ஏறிய பொறுத்து தூரத்துல கொண்டு போட்டு நாங்க இங்க வந்து இருப்போம். அப்ப அங்க அந்த இதுல சிரா வந்து குத்துனா ஒரு 3, 2, 4, 5 வரை ஒரு நாள் கிட்டிட்டு 5 சிரா ஒரே மரத்துல அது ஏத்தலாமா? ஒரே மரத்துல அது மட்டமாட்டு உள்ளது. அதெல்லாம் அப்படி ஏத்தலாம். 5 வரை நாங்க எனக்கு அனுபவத்துல கொண்டு வந்துட்டு 5 அது 4, 3, 2, 1 சிலஜமா 1 கிட்டனாலே மரத்துல ஏத்தி கொண்டு வர முடியாது. பெருசா இருக்கு. அப்படி உள்ள சைஸ்லயும் அது உண்டு. ஏற்கனவே நீங்க இந்த கணியத்தை குறிச்சு சொன்னீங்க. அதாவது மலையை பார்த்துதான் லைட்டுகளை பார்த்துதான் நாங்க கணியம் கண்டுபிடிப்போம். அது இந்த சுறா மீனுக்கு இந்த இடத்துலதான் சுறா கிடைக்கும் அப்படியான எப்படி உங்களால இல்ல? அது அந்த காலகட்டத்துல எல்லா இடமும் சுறா கிடந்தது. நல்ல தூரத்துல 75 மாறு 80 மாறு 60 மாறுலாம் போனா அங்க ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாம இருந்தா என்ன, கரையில வெள்ளியக்கெல்லாம் உண்டாகும். கரையில அந்த வெள்ளியை பார்த்து அந்த டைட் அனுசரித்து தாழ்ச்சி அளவு உண்டு. தாழ்ச்சி அளவு 50 மாறுங்க 50 மாறு தாழ்ச்சி அளவுல போனா அங்க போய் இந்த ரேகையும் பார்த்து கன்னிய வெள்ளி அதை அனுசரிச்சு வெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து அந்த சமயம் போறது இல்ல. இப்போ அதாவது இந்த மேகமூட்டமா இருக்கும். அதாவது நீங்க நட்சத்திரத்தை பாக்குறீங்க, மலையை பாக்குறீங்க, மேகமூட்டமா இருக்கும். அதாவது எதுவுமே தென்படாத ஒரு சூழல் உண்டாயிருக்கும். அந்த நேரத்துல கரை எது கடல் எது இதை எப்படி கண்டுபிடிக்கும்? கடல்லன்னு வலிய ஓலம் நல்லா தூரத்தை வர்றது கரையை தேடு தான் வரும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வலுதாட்டு வரக்கூடிய ஓலம் கரையத்தான் வரும். அப்ப அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இது கரையனாக்குமாறு. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கிழக்கோட்டு போகலன்னா அதனுசரிச்சு போகணும், மேற்கோட்டு போகணும்னு சொன்னா இது அனுசரிச்சு போகணும், அப்படி போகணும். அப்படி கரையும் காணாத இருக்கும்போது நமக்கு கரையில வரணும்னு சொன்னா அந்த ஓலம் அனுசரிச்சு அதுக்கு கரை அனுசரிச்சு வந்தா மாதிரி நம்மளுக்கு கரை கிட்டும். சுறா பிடிக்கிறதற்கோ அல்லது பாரி மீன் பிடிப்பதற்காக உள்ள நீங்க போகும்போது இதே சூழல் இருக்கும்போது எப்படி அந்த இடத்துல போய் சேருவீங்க? இடத்துல போறதுதான் அதான் சொல்ல இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு தாழ்ச்சி அளவு எடுக்கிறோம். நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் 10 மாறு 8 15 மாறு 20 மாறு 30 மாறு 50 மாறு 60 மாறு 70 மாறு 80 மாறு தாழ்ச்சியில இப்படி ஒரே அளவுல போயிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா? இல்ல ஏற்றத்தாழ்வு நம்மளுக்கு எத்தனை தெரியாது. ஆனா அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்படியே மீது அப்படியே போறதாகத்தான் அதுக்கு அனுபவம் இருக்கும். அப்ப ஒரு 100 மாறு தாழ்ச்சியில போனா இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் குழி. அந்த குழி அருவில போகுனது இது இப்படி ஏறி போறதுல காணும். அதுக்கப்புறம் அங்கு வெள்ளம் அமைதியாட்டு நேரத்தான் அதுக்கு அது காணும். 100 மாறு தாழ்ச்சிக்கு அந்த பக்கம் போகணும் நம்ம கடல்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறமா நல்ல குழியா இருக்கும். 50 100 மாறு 200 100 மாறு கழிஞ்சதுன்னா 500 1000 மாறு தாழ்ச்சியில போனாலும் கரெக்டா அப்படி உள்ள இடம் வரும். அப்படி உள்ள இடம் வரும்போது சமமா தான் காணும். ஏறி போகும்போது அது ஏறி போறது போல அனுபவம் ஒரு நாள்ல தெரியாது. நம்ம அனுபவம் வந்து அந்த அனுபவத்துல வரும். இந்த கணியத்தை குறித்து நீங்க பேசும்போது வெள்ளிகளை குறிப்பிட்டீங்க. அந்த என்னென்ன வெள்ளிகள் அடிப்படையா வச்சு நீங்க அந்த கணியத்தை பார்ப்பீங்க? நேரங்களை குறிச்சக்கூடியது நேரம் குறிச்சது இப்போ நம்மளுக்கு நம்ம இந்த தூர் கடல்லன்னு கடல்ல தொழிலுக்கு கிழக்கு உள்ளாக்கி போனா அங்க குருசு வெள்ளின்னு ஒதுக்கும். குருசு வெள்ளி அதுல குருசு வெள்ளின்னா சின்ன குருசு வெள்ளி, വലിയ குருசு வெள்ளின்னு உண்டு.
அது எத்தனை மணி நேரத்துல உதிக்கும் அதெல்லாம் அதுக்கு சமயம் நம்மளுக்கு எப்பவும் உள்ளது செல்ல முடியாது. ம். அந்த நம்ம டைமும் அங்கோட்டு போகணுங்க, அந்த டைம் அங்கே வெள்ளி உதிச்சு வரும். அந்த வெள்ளியை தேடி போனா நம்மளுக்கு கிழக்கு உள்ளோட்டு போறது இல்லையா. நேருக்கு போகணுமேங்க அதுக்குள்ள வெள்ளி இல்லை, அது நம்மளுக்கு இந்த கடலுக்கு இது பார்த்து தான் போகணும். இந்த கிழக்கு இப்படி போகணுமேங்க அங்கே கன்னிய வெள்ளின்னு ஒண்ணு வரும். கன்னிய வெள்ளி மலையாளம் மாறாத்த வெள்ளி. அந்த வெள்ளி உதிச்சா அது அப்படி அங்கு இங்க நம்மளுக்கு கரையிலன்னு போகும்போது இங்க உதிச்சோம். நம்மளுக்கு போக தூரத்துல போக அந்த வெள்ளி கரைஞ்சி நமக்கு லட்சம் ஒரு கணக்கனுசரி போகிற இடத்துல அது வரும். அந்த இது பார்த்து தான் அப்ப நம்ம கயிறுக்கு அளவு எடுக்கும்போது கணக்கு வந்தா இது ஒரு நேரம் நடக்கல, பல நேரம் அளந்து பிடிச்சு போனாதான் அந்த இடத்த பிடிக்க முடியும். அப்போ நீங்க அந்த இடத்துல போவதுக்கு இவ்வளவு இதெல்லாம் முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அது அந்தந்த நேரம் அதுக்கு அனுபவத்தை வச்சுதான் அங்கே போக முடியும். கரையோரங்கள்ல மீன் பிடிச்ச அனுபவம் நம்ம ரொம்ப தூரத்துல போகாம பக்கத்திலேயே இந்த கரைக்கல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த இடங்கள்ல மீன் பிடிச்ச ஒரு அனுபவம். இந்த கல்லுகளில் நான் போவதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ இங்கன்னா 2ஆம் கல்லுன்னு ஒன்று உண்டு, 14 மாறு. அதுக்குள்ளேன்னு நேரு பூத்தரைய நேரம் 2ஆம் கல்லுன்னு ஒன்று கிடக்குது. அது கொஞ்சம் அப்படியே வரும்போது தூத்துருக்க நேரம் அந்த சைடில் பேளக்கல்லுன்னு உண்டு. அது 14 மார்க் தாழ்ச்சியில் கூடிய அப்படியே அந்த கல்லெல்லாம் உள்ளதா. புத்தந்துறையில போனா வலிய நெல்லன்னு ஒரு கல், வள்ளலக்க நேரம் போனா வள்ளலையில ஒரு கல். இது ஒரு 16 மாரில் கூடியாக்கும் அப்படி கிடக்கு. அதுல எல்லாம் போனா நெடுவா பாறை வத்தை உழுவை மோத கட்டா இதெல்லாம் வேணும். அந்த கால இயற்கையை போல அதுல எல்லாம் காணும். சரி, அந்த காலத்துல இந்த மாதிரியான மீன்கள் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ அதே மாதிரி இந்த கல்லுகள்ல மீன் கிடைக்குது. இப்போ அந்த மீனக்கா ஒண்ணுமே இங்க காணவே கிட்டல. நீங்க போயிருக்கீங்களா இந்த இந்த காலகட்டம்? நாங்க போகல. மீன் இங்கெல்லாம் அந்த மீன் நம்ம கரையில வரணுமே. இப்ப நாங்க அதுக்கெல்லாம் தட்டுமடி தொழில் பார்த்துருக்கீங்களா? அது நாங்க ராத்திரியும் அந்த வேலை செய்துட்டு உண்டு, பகலும் அந்த வேலையெல்லாம் செய்துட்டு உண்டு. ராத்திரியெல்லாம் போனா சில சமயங்கள்ல மீனை இருட்டா இருக்கும்போ மீன் அதில் ஓடும்போ அந்த கவுரு மீனுக்கு அளவெல்லாம் காணிக்கும். அதில் கண்டு போய் மீன் சில இடங்களில் பெருத்து மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் முடியும். 4 5 இலையமும் 5 போய் வேற அதிகமும் கிட்டும். அப்படி உள்ள மீனெல்லாம் கிட்டும். அது நொத்தோலி சாவாழை வங்கடை குதுப்பு ஆயில இப்படி உள்ள பல சைஸ் மீனெல்லாம் அந்த காலத்தில் கிட்டிக்கு. இப்போ அதெல்லாம் அத்தனை இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது கடலினுடைய அல்லாட்டி ஆகாயத்துல அந்த வெள்ளி இதை வச்சு கணியத்தை கண்டுபிடிக்கணும். உதாரணமா அடுத்து ஒரு மழை வரப்போகுது, அடுத்து ஒரு புயல் வரப்போகுது, அல்லது 2 நாள் கழிச்சு இதெல்லாம் சம்பவிக்க போறோம். அப்படி உள்ள இயற்கையான அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் அந்த சமயத்தை அப்படியே சில சமயங்கள்ல கண்டுபிடிக்க முடியும். ஒரு 2-3 நாளுக்கு உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எதை அடிப்படையா வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும்? அது கண்டுபிடிச்சது இப்போ ஆவணி புரட்டாசி அல்பிஷ மாசங்கள் எல்லாம் அங்கு கடல்ல ஒரு நல்லா கீழே கூடி நல்ல கருப்பாட்டு இருக்கும். இருந்து நல்ல இடி முழக்கம் எல்லாம் அதுல உண்டாகும்போ அங்கு ஒரு 2 வருஷம் கழியும்போ நல்ல காற்றும் புயல் மாட்டாங்கன்னு வரும். அப்படி வந்து நம்மளை இதாகும். அல்லாமலும் வேற கண்டுபிடிச்சுன்னா இந்த சைடில் ராத்திரி ஆனால் இந்த சைடில் நல்ல ஒரு இருளாட்டு வந்து நல்ல இருளாட்டு வந்து அந்த இருள் என்ன அப்படியே போய் என்ன செய்யுது, திருவனந்தபுரம் கொல்லத்துக்கு நேரம் போகும்போது நல்லா பம்மி அப்படியே இருக்கு. அப்படி இருந்து அங்கே நல்ல கோளும் காற்று மாட்டு வந்து கரையில் வந்து அப்படியே சும்மா அடிச்சுட்டே இருக்கு. அது 2-3 வருஷமாக தான் அந்த கோளெல்லாம் இருக்கு. அப்படி உள்ள இதெல்லாம் அனுபவமாக்கம் உண்டு. அது நமக்கு இப்போ ஓர காலத்துக்கு ஓர இதை மனசிலாக்கித்தான் அதை செய்ய முடியும். எத்தனை ஆண்டுகள் நீங்க வந்து தீவிரமா மீன்பிடித்தத்துல ஈடுபட்டீங்க? நான் ஒரு 45 வருஷம் 50 வருஷம் தீவிரமாட்டு மீனை பிடிக்க போனேன். அதுக்கப்புறம் போட்டெல்லாம் உண்டாக்கி வேற ஆளெல்லாம் வச்சு வேலைக்கெல்லாம் விட்டேன். ஒரு 3 போட்டு வரை நான் தொழிலுக்கு செஞ்சு ஆளில் ஏற்றி விட்டு நான் கரையில இருந்து வேலை. நான் இந்த மரத்துல தொழில் செஞ்சு அந்த காலத்துல வேலை செய்து 25 வயசுல கல்யாணம். ஒரு 3
3 வருஷத்துல தானே என்ன வேண்டாடிய பேர்ல செல்விக்க பேர்ல 5 ஏக்கர் இடம் வேண்டும். அப்பெல்லாம் விலை குறைவாக தான் இருந்தது. விலை குறைவா இருந்தாலும் மீனும் அப்படிதான் விலை குறைவு. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க அந்த? அது 100 ரூபா வரை, ஒரு 20 ரூபா வரத்தெல்லாம் இருந்தது ஒரு செண்டுக்கு. ஆனாலும் மீனும் அப்படிதான். ஒரு சிராவை கொண்டு வந்தா 5 சிராவை கொண்டு வந்தா 100 ரூபாய்க்கு தான் விற்கும், 50 ரூபாய்க்கும் விற்கும். அப்படிப்பட்ட காலகட்டம். அந்த காசுகளை சேர்த்து வச்சு அவளுக்கு மேல 5 ஏக்கர் இடம், 1 ஏக்கர்லாம் நான் வேண்டேன். அதுல ஒரு 30 வயசு 35 வயசு ஆன உடனே போட்டில் தொழிலுக்கு போய் போட்டெல்லாம் வச்சாகும். சொந்தமா எத்தனாவது வயசுல நீங்க போட்டு வச்சீங்க? 35 வயசுலயே போட்டு செஞ்சேன். அந்த போட்டு எத்தனை அடி நீளம்? அது 25 அடி நீளம் தான். அந்த போட்டினுடைய அமைப்பை சொல்லுங்க, அது எப்படி இருந்தது? அது 2 சைடும் ஒரே மூலை இதாகும். முன்னே போல மூலை அப்படி இருக்கும், இதுவும் அப்படி உள்ள மூலை. 25 அடி போட்டு இருந்தது. மேல் தட்டி இருக்குமா? எங்களுக்கு சின்ன தட்டி உண்டு, வேற போட்டு எல்லாத்திலும் இல்லை. அப்படி உள்ள போட்டில் எவ்வளவு நாள் அங்க தொழில் பண்ணுவீங்க? அது அப்படி ஒன்றும் இல்லை. இன்னும் 3 மணிக்கு அன்றைக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு கடல்ல போனா நமக்கு அத்தனையும் நேரம் பொழுதானா 6 மணி வரை ஓடுவோம். ஓடுண்டு பொழுதானையும் அந்த நேரம் வலையை விடுவோம். வலை வலிச்சும்போது 8 மணி 9 மணி 10 மணி ஆகும்போது வலையை 11 மணி ஆகும்போது வலையை வலிக்குவோம். வலிச்சு மீன் கிட்டதை போல ராத்திரி தானே சிலையுமே கரையில் வந்துடுவோம், அல்லங்க பகலில் வருவோம். அப்புறம் என்ன, ராத்திரி தான் அங்குள்ள வேலை. அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போன பிறகு இந்த போட்டுகள்ல ஸ்டோர் வந்துச்சு, மீன்களை சேகரித்து வைக்க. இப்போ அப்படிப்பட்ட தொழில் எப்போது வந்தது? அது பழைய அந்த ஒரு நாள் வரக்கூடிய தொழில் செய்யக்கூடிய போட்டுக்கும் இப்போ ஸ்டோர் வந்ததுலேருந்து உண்டான போட்டுக்குள்ள வித்தியாசத்தை அப்படின்னா, அதுக்கு பிறகு நான் அந்த தொழில் எனக்கு கடல போட்டுள்ள முடியல, அதனால 3 போட்டு எனக்கு இருந்தது. அந்த சமயத்தில் ஆளெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு உத்தேசம் தோணுச்சு, நம்மளுக்கு இப்படி ஸ்டோரெல்லாம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 45 அடி நீளத்தில் ஒரு போட்டு நான் உண்டாக்கும். சுண்டமாட்டு உண்டாக்கி ஸ்டோரு சுண்டமாட்டு வச்சு அப்படி மரம் தான் தொழிலுக்கூட்டு ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. அந்த சமயம் கொஞ்சம் தொழிலாக நடந்தது. இந்த மீன்பிடி தொழிலை விட்டதுக்கு பிறகு என்னென்ன தொழில்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்க? வேற என்னென்ன வேலைகள் உங்களுக்கு தெரியும்? வேற ஒன்றும் பரவாயில்ல. அங்க அந்த தொழில் போச்சு, எனக்கு சும்மா இருக்க முடிஞ்சல. அதனால நான் என்ன கரையில ஆத்துல எரமந்தர் ஆத்துல நண்டுக்கு மரம் உண்டாக்கி வலையெல்லாம் உண்டாக்கி ஆத்துல நண்டுக்கெல்லாம் போய் அப்படி வேலை செஞ்சு சமயத்தை கழிச்சேன். ஆனா சில சமயத்துல 10,000 8,000 5,000 அவ்வளவு கிடைக்கும். ஒரு நாள் 21,000 ரூபாய்க்கு நண்டும் கிடைச்சது. நீங்க அங்க அந்த ஆழ்கடல்ல போய் தொழில் செஞ்ச நேரத்துல இருந்த அந்த மன திருப்திக்கும் இந்த ஓய்வு பெற்ற காலத்துல நீங்க இந்த எரமந்தர கடல்ல இந்த ஆற்றுல வந்து நண்டுக்கு வலை விட்டு அந்த அந்த தொழிலுக்கும் அந்த உண்டான மனநிறைவு எப்படி இருந்தது? இதே நல்ல சந்தோஷமாட்டு இருந்தது. சந்தோஷம்னா நமக்கு அதிகம் கஷ்டம் இல்லை. வலையை அதில் போட்டு வந்து வீட்டில் வரோம், ராத்திரி வீட்டில் வந்து உறங்குவோம். காலையில் இங்கேன்னு ஒரு 5 மணிக்குள்ள வண்டியில் போய் எரமந்தரை போகிறது, அதில் பஸ்ஸில் இறங்கி ஆற்றுல போய் நம்ம போட்ட இடத்துலன்னு அந்த வலையை எடுக்கிறது. இல்லை நீங்கள் மட்டும்தான் அந்த ஆற்றுல இந்த வலை போடுவீங்களா? வேற இல்லை, வேற அதுக்கு முன்னாலேயும் வேற ஆளை போட்டு இருந்தது. இல்லை, வலை மாறி போவாதா? நீங்கள் அங்கே போட்டுட்டு வீட்டில் வாரீங்க, அது திரும்ப போகிறீங்க, அப்போ வலைகள் மாறி போக வாய்ப்பு? சில சமயம் மாறி போகும். இல்லை, முதல்ல அப்படி இல்லாத இருந்தது. பின்னீடு அது தமிழ இவங்க போட்டுட்டு போகிறான், வேற ஆளை கண்டு இருந்தால் அதை எடுக்கிறது பிடிச்சது அப்படியும் பிறகு அப்படி உள்ளதுக்கு நடந்தது. முதல்ல அது நல்லா தான் இருந்தது. ஒரு நாள் 21,000 ரூபா நண்டு கிடைச்சது. சரி, மற்றபடி வேற என்னென்ன உங்க வாழ்க்கை முறைகளில் செய்றீங்க? ஆனால் ஒரு நாள் காலையில் எழுந்து இரவு படுக்க போறது வரைக்கும் இப்போ இந்த ஓய்வு பெற்ற காலத்துல நீங்க என்னென்ன முறைகள் செய்யறீங்க? இந்த ஓய்வு பெற்ற காலில் இப்போ நான் என்ன தேங்காய் வெள்ளம் விடுறது. காலையில் எழுச்சிப்போ கோயிலில் போண்டு வீட்டில் வந்து துணியெல்லாம் மாற்றுண்டு சாயம் குடிச்சுட்டு தோட்டத்தில் வெள்ளம் விட்டு அப்படியெல்லாம் சமயமெல்லாம் போகிறது. அது உங்களுக்கு நிறைவா இருக்கு? எனக்கு நல்லது. இப்போ வேற ஒன்றும் பார்க்கண்டாமே, நல்ல சந்தோஷமாட்டு இருக்குது. ஆனால் இப்போ முன்னால் நான் தான் எல்லாம் நான் தான் நின்னா நான் அப்படி சொல்ல வரல.
இந்த தொழிலை வெட்டம் அது இதெல்லாம் தொழிலெல்லாம் உண்டாக்கி விடுறது நானாக. ஆனா அதை கொண்டு எனக்கு ஒண்ணுமே நன்மையாட்டு வந்ததில்லை. புதிய தொழில் முறைகள் எல்லாம் நீங்களாம் தான் செஞ்சு பணமெல்லாம் அப்படி போனது போட்டு அதை கொண்டு எனக்கு நன்மையாட்டு இருந்தில்ல, உலகம் நல்லாச்சு. அதில் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம். அதனால இப்ப எனக்கு அங்கே ஆற்றுல கடல்ல போம்ப ஒரு வித்தியாசமான முறை தெரியுது. இந்த ஆளு ஒரு அண்ணெல்லாம் பாதுகாப்பு இல்லை, இப்ப பாதுகாப்புக்கு வேண்டி ஒன்றும் இல்லாத போறாரு. இன்னும் பாதுகாப்பு சாதனம் உண்டு, அதை பயன்படுத்தாத ஆளுக போவி கடல்ல போவி போட்டில் போவி ஆளை கண்டமான ஆளை போட்டில் கீழே விழுந்து ஆளு நஷ்டப்பட்டு மறிச்சு போகுது. பிரேதவும் கிட்டல, ஒன்றும் கிட்டல. இதை பயன்படுத்துறதுக்கு நான் பல இதுலையும் ஆளுகள்கிட்ட சொல்லி அந்த ஆளை ஒன்றும் அனுசரிக்கல. எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க? அதாவது இந்த மீனவர்கள் ஆழ்கடல்ல போகும்போது தவறி விழுந்து இறந்து போறாங்க, இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க? நான் முயற்சி எடுக்கிறது, கடல்ல போயிட்டு இருக்கும்போது ஆள் என்ன இது கக்குசு இருக்கணும். அப்ப என்ன செய்தாரு, ஒரு தட்டி இருக்கும், அந்த தட்டியில ஒரு கம்பியை பிடிச்சோண்டு சேறு பக்கம் ஆளே இருக்கும். இருந்தா சில சமயத்துல ஓலம் வரும், கச்சா வரும். அப்படியே இவங்க அவன் சீரங்கி பிடிக்கணும் அங்க ஓடுண்டே போறான். ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. இங்க இருக்க ஆளு பாத்ரூம்ல போவோம், கக்குசுல போகணும் அப்படின்னா இந்த ஆளு கம்பியை பிடிச்சோண்டு இப்படி இருக்காரு. இருக்கும்போது என்ன இது சில சமயத்துல ஓலம் இப்படி மறைச்சும்பா கம்பி கையை விட்டு போடுறது, ஆள் வெள்ளத்துல விடுது, ஆளு சாவு, ஆளு போடுற, அவன் ஓண்டு தான் போறான். போட்டில் இருந்து சீரங்கி பிடிச்சுட்டு போகணும் தான் இருக்கேன். அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கணும் இருக்குன்னு தெரியாது. இவன் மோந்து போறான். வெறும் அங்க தூரத்துல போய் பார்த்தாதான் ஆளு எண்ணி பார்க்கும்போது ஆள் ஒன்றும் இல்லை, அப்படி ஆளு போறோம். இப்படி இதெல்லாம் நஷ்டம் வந்துட்டு இருக்குது. அப்படி இவங்க அந்த நஷ்டத்துக்கு ஒரு சின்ன ஒரு கூடு வச்சா மதி, அவங்க இருக்கிறதுக்கு பாத்ரூம்ல இருக்கிறதுக்கு செவர்லேன்னு ஒரு இது வச்சா, இப்படி வச்சா இதுலேனே இருந்து கக்குசுக்கு இருக்கலாம், அங்கன்னு எடுத்து வெள்ளம் எடுத்து அவங்களை கழுகலாம். அதுக்கப்புறம் தூரத்துல போய் இந்த எல்லா வேலையும் அதுலயே செய்யலாம். ஒரு தடுப்பு மாதிரி வச்சு ஒரு தொட்டி வச்சு அப்படி செய்து வச்சனுன்னா அங்க கடல்ல போகும்போது இது தூரம் வச்சணும், கரையில வரும்போது நம்மளுக்கு போட்டெல்லாம் கட்டும்போது இது முடிக்கும். அப்ப இதை எடுத்து அகத்தை இப்படி வைக்கணும், அகத்தை வச்சா இதாச்சு, அப்போ சாதா ஆச்சு. அப்படி இதுவரையும் அவங்க ஒண்ணுமே செய்யல. அதுல எனக்கு ஒரு பயங்கர சங்கடம். அல்லாமல் ஆளு விழுந்தா உனக்கு இல்லையே, ஒன்றும் தெரியல. அங்கே போனீங்க வரணுமே, எங்கன கிடக்கானும் தெரியாது. அங்கே போய் இப்போ இருந்த காலத்து ஆளு ஒன்றுமே போகாது. ஒரு லைஃப் ஜாக்கெட்டு போட்டு போனா இவங்க இப்படி இருந்து விழுந்தனேன்னா ஆளு கீழே விழும், ஆளு ஏதோ அடிச்சடிச்சு கொண்டு கிடக்கும். நீந்தலாம், சும்மா மாட்டு நிற்கலாம், நீந்தலாம். இந்த லைஃப் ஜாக்கெட் நீங்க வாங்கினதா இல்ல அரசிடம் இருந்ததா? எது இந்த லைஃப் ஜாக்கெட்? இது நான் வாங்கினது. அதாவது நீங்க தீவிரமான கடல் தொழிலில் இருந்து பின்வாங்கியாச்சு. நீங்க ஓய்வு பெற்ற காலத்துல இந்த லைஃப் ஜாக்கெட்டுக்கு தேவை என்ன? எப்படி இருந்தாலுமே வெள்ளத்துல நமக்கு விழுதாம், விழுந்தா சில சமயம் நான் இப்போ இங்க இது செளிக்கட்ட செளியெல்லாம் உண்டு. சில பேர் வந்து ஆளு கிழமைக்கு போனா அது அப்படியே போய் பாறையில போய் செளியில இந்த லைஃப் ஜாக்கெட் போடலன்னா போட்டா வந்து தடுத்து போட்டானேன்னா அது ஒரு இடத்துல நமக்கு தடுத்து நின்று நமக்கு மரத்துல ஏற என்ன செய்யலாம். சரி, நீங்க இப்படி இந்த ஆத்துலயே வந்து இந்த 2 தொழில் வேலை போட்டுட்டு இருக்கும் போதும் இந்த லைஃப் ஜாக்கெட் போடுவீங்களா? ஆமா, நான் ரூம்லன்னு ரோம்பல இதை போட்டுதான் போவேன். இதை பார்த்து மற்றவங்க கேலி பண்ணிருப்பாங்க இல்லையா? அவங்க இவனுக்கு நீந்த தெரியாதா, அவங்க நம்மள ஒரு மாதிரி பேசுவாரு. என்ன நீந்த தெரியாதவன் இதை போட்டு நடக்குதா என்ன சொல்லுவாரு. அது நாங்களே நீ மறிச்சதுக்கு வேண்டி நீ போற, மறிச்ச நீ மறி, நீ மறிச்சது போற மறிச்சு போப்பா, அப்படியா இப்ப ஆளழகா மறிச்சு போகுது. இல்ல இதை பார்த்து நீங்க இப்ப இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த லைஃப் ஜாக்கெட் அனுபவம் உள்ளவரே போட்டிருக்கும் போது நம்ம ஏன் போடக்கூடாது, அப்படி யாருக்காவது விழிப்புணர்வு வந்ததாக? இல்ல மாறல உங்கள்ட்ட, நமக்கு அடிச்சு பேசினாலும் மாறல. நான் வேண்டியும் கொடுத்தேன். எனக்கு பிள்ளைகளும் சபதியில என்ன 2 அண்ணா அனுப்பிச்சு, ஒன்னு நான் போட்டேன், இன்னொரு ஆளு கேட்டது, சரியப்பா நீங்க போடுங்க. அந்த ஆள் கடல்ல போகக்கூடிய ஆளு, அந்த ஆளு
எனக்கு பிறகு அது போச்சு. ம் போன பிறகு அந்த ஆள்கிட்ட போய் நான் கேட்டேன், அது என்ன செஞ்சு கூத்தரில் உள்ள ஆள். ம் அது நான் போட ஒன்றும் செய்யாட்டேன், இதுவரையும் ஒன்றும் போடல, 6 பங்கில எடுத்துட்டு போயிட்டு இருக்குது ம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லி. அப்படி வேண்டி கொடுத்தோம், ம். ஆளுகளை போடல, செய்யல, நடக்கல. இந்த விசைப்படகுகள்லயே அரசு வந்து ஒரு சட்டமாகவே அது கொண்டு வந்தாச்சு. லைஃப் ஜாக்கெட்டு, லைஃப் பாய் எல்லாம் கொண்டு போகணும். ஆனா கொண்டு போறாங்க. அதாவது லைசன்ஸ் வாங்கும்போது எல்லாம் காமிச்சுதான் அவங்க வந்து வாங்கிட்டு கடல்ல கொண்டு போறாங்க. கடல்ல கொண்டு போய் இதை பயன்படுத்துறாங்களா? ஒருத்தனும் பயன்படுத்தல, அவனை சில மாதிரி விற்கவும் செய்தான். போட்டார மாதிரி அவனும் மக்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கணும், ம் அது படிப்பிச்சு கொடுக்கணும். ம் அப்படி அவனு ஒண்ணும் செய்தான்ல. ம் வந்தா என்ன போனா என்ன, அந்த போட்டுக்கார மாதிரி இப்ப அவனை செய்த அக்கிரமம் அதாக்கும் ஒண்ணு. இது எல்லாத்துக்கும் நல்லது, உறங்குறதுக்கும் நல்லதுதான். உறங்குனால சோமாட்டு உறங்கலாம். ம் போட்டு எந்த நம்பர்ல இப்ப நம்பர் அடிச்சான்னு வரான், ம் அந்த நம்பர் அடிச்சு வார இடத்துலன்னு ம் கரையில வர்றவரை நம்பர் அடிச்சுதான் வாரான். ம் அங்கு அந்த கிடந்த இடத்துலன்னு இப்படி ஒரு ஆளு இறந்து கொண்டு விழுந்தா, ம். இந்த ஆளு ஒரு நாள் அல்ல 2 நாளும் அப்படியே கிடக்கும். ம் கிடந்தா அவன் அந்த இங்கு அவன் அந்த கரையில வரும்போதுதான் ஒரு ஆள் இல்லைன்னு தோணுது. ம் அவன் அந்த கிடந்த இடத்துல இதே நம்பர்ல ஓடி போனா அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு முடியும். இப்படி உள்ளது போட்டு போனா எந்த மாதிரி அது அவங்களுக்கு தெரிய வரும்? எது இப்படி உள்ள ட்ரெஸ் போட்டு நீங்க கிடந்தா? நானும் இங்க நான் பார்த்திருக்கேனே. ஆ. இதை கொண்டு 2 நாள் வரை கிடக்கலாம் கடல்ல. ம் 2 நாள் நீந்தியே கிடக்கலாம், ம் கரை வருணவரை நின்றலாம். ம் ஒண்ணு இல்ல, நீந்த முடியாது இருந்தாலும் நமக்கு இப்படி நின்னாமதி அப்படியே அப்படியே சோமாட்டு நமக்கு நிக்கலாம். நம்ம கடலுக்குள்ள போக வாய்ப்பு இல்லை. நம்ம தளர்த்தது இருந்தா ம் நீந்தலாம். ம் இப்பெல்லாம் நமக்கு நீந்தலாம். 2 வருஷம் இந்த ஆளு கிடக்கலாம், அப்படியே மிதந்து கிடக்கும். மிதந்து கிடக்கும். ம். ம். வேற இந்த இப்படி கிடக்கக்கூடியத மற்றவங்களுக்கு எப்படி ஏதாவது தகவல் இது மூலமா செல்லுது? தகையில இதுல லைட் உண்டு, ம். ராத்திரி ஆனாலும் ம். லைட் இது காணும். ம் ஆ? வேற ராத்திரி எல்லாம் லைட் ஆகும். இது சரி சரி. ஆ? ம் நல்லா தூரத்துல ராத்திரி ஆனாலும் இருட்டானாலும் விசில் உண்டு. ம் இதுல எனக்கு இப்ப மோசமாயிடுது. ம் விசில் ஊதுனா நல்ல தூரம் வரை கேட்கும், ம் கடல்ல நின்னா நல்ல தூரம் வரை கேட்கும். ஓகே ஒரு இது இல்லையே, சரி சரி. ஊதுனா இங்க என்ன ஒரு விசில் கேட்க உண்டு, அதை வந்து போய் பிடிக்கலாம். ம் ம் இந்த கரையில நமக்கு கரை வழியா நீங்க இருந்தா கடல்ல இப்படி ஒரு விசில் கேட்கணும், கரையில ஆளு போய் அதை பிடிக்கலாம். ம் அப்படியாக இந்த பிசிலுக்கு அது இந்த லைட்டும் விசிலும் தான் நம்மளுக்கு ஆ. தகவலை சொல்லக்கூடிய ஒரு கருவி. அந்த முக்குவன் ம். வெள்ளத்துல இறங்குதானா, ம் இறங்கணுவங்க இப்படி ஒண்ணு போட்டுதான் இறங்கணும். ம் அல்லாத இறங்காதவன் கிண்ணூர்ல ஓவி பராது செல்லக்கூடாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒண்ணு தெரியாதவங்க தான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. என்ன பேர் லிகோரி, தூத்தூர்ல உள்ளவன் ம். லிகோரி சொல்லுதான், முக்குவ பயிலுவ இந்த முக்குவன் தான் இப்படி செய்யாத போறான், முக்குவன் நீங்க இதை போட்டு தான் போகணும். எத்தனை சாவுதான். இன்னொரு விஷயம், அந்த விசைப்படகுல அந்த மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல அல்லது ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய காலங்கள்ல இவங்க எல்லாம் அந்த மழையில வெயில நின்று தான் அந்த தொழில் பார்க்குறாங்க. இதுக்கு மாற்று வழிகள் ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் இருக்கா? மாற்று வழி தான் பெருத்தகம் உண்டு. அவனை செய்ய மாட்டான். சூடு இருக்கும், என்னமெல்லாம் இருக்கும், காட்டு இருக்கும். அதான் இப்படி ஒன்று செஞ்சு கொண்டு போனா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, காற்றையும் இல்லை, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி ஒண்ணு செய்தான்லே, இப்படி செய்தவனே அவன் குறையான்னு சொல்லுவான், காட்டு கொடுத்தாலே குறையில்லுவான். வேற என்னென்ன யுக்திகள் எல்லாம் நீங்க வந்து மீனவர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? எனக்கு முதல் போட்டெல்லாம் சுத்தி ஒரு கக்குசுக்கு வேண்டி ஒரு தொட்டி கட்டி வச்சிருக்கணும். இந்த ஒரு ஆளு 2 ஆளாட்டு சாவு இல்லையா, அந்த ஆளுக்கு சாவல் குறை தடுக்கலாம், அது தீர்ச்சாட்டும் தடுக்கலாம். பண்டு காலத்துல இன்னும் கப்பல் இன்ஜின் உள்ள கப்பல் எல்லாம் வந்தது. பண்டு காலம் தோணியில தான், தோணி எல்லாம் பாயில ஓடுதான் போனேன் வருஷ கணக்கு. அமெரிக்கால நீங்க வர வந்தானே, ஏன்னா தோணியில தான் போனேன். அவங்க என்ன இருந்தது, பாத்திரம் அகத்தா வச்சிருந்தான், இல்ல இதை பூரா ஒரு தொட்டியை கட்டி வச்சிருந்தான், அதுல இருந்து எல்லாம் செய்து வந்தேன். செய்து வந்தா எல்லா இடம் நடந்து இருக்குது. இப்ப அது போல இவனு ஒண்ணு வச்சனீங்கன்னா இந்த 1-2 ஆளு சாவுறது நின்று போகும். எதனால இது 4-5 தொப்பிகள் வச்சிருக்கீங்க? ஒரு தொப்பி இருந்தா போதாதான்? அது இப்ப ஒண்ணு இருந்தானே, ஏன்னா இப்ப அந்த இதுல வெயிலுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தாங்கக்கூடியது இந்த தொப்பி. இப்ப ராத்திரி ஆனா குளிர்ச்சவாறு, அதனால இதை இல்லாம
ம். இந்த ஜாக்கெட்டும் போட்டோண்டு ம். அவங்க இப்படி ஒண்ணு வச்சிருந்தேன்னு சொன்னா ம். இவங்களுக்கு எந்த திட்டமட்டும் ஒண்ணும் இல்லை. ராத்திரி காலத்துல எந்த தனப்பையும் இருக்காது, எந்த இதுமே இருக்காது. அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யலாம், இப்படி வலிக்கலாம், இப்படி வீசலாம், என்ன வேணும் சாடி நீந்தலாம், எல்லாம் செய்யலாம். இப்படி இதெல்லாம் இருக்காது, அத்தியாவசியம். எல்லா மீனவர்களும் இதே மாதிரி குளிர்காலத்தில் உள்ள தொப்பியும் வெயில் காலத்தில் உள்ள தொப்பியும் பயன்படுத்தினா அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அல்ல இந்த தொப்பியும் நம்மளுக்கு வைக்கும்ப எந்த ஒரு காற்று வந்தாலும் இது போகாது. இது எந்த காலத்துல வைக்கலாம் இந்த தொப்பி? இது நல்ல காற்றும் அழுக்கும் மழை இருந்தா ஏன்னா ரெண்டையும் தாங்கும். மழைக்கும் நல்லது, காற்றுக்கும் நல்லது, காற்றுக்கும் வெயிலுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் இது நல்லது. இதை இப்படி இறக்கி வச்சா அது போகாது. இந்த இது இருக்கிறதுக்கு இது நல்ல பாதுகாப்பு, இது நல்ல பாதுகாப்பு. இப்படி காற்றடிச்சு இப்ப போயிடாது, எந்த இது இருந்தாலும் போகாது. எனக்கு வேறையும் உண்டு. நான் முதல்ல போட்டு இருந்தது இதாக. இதுல என்ன பயன்பாடு இல்லை, இது வரைக்கு முன்னாலே இது வாங்கினது. இது இப்போ நம்மளுக்கு மழை மஞ்சள் என்ன மழை வெள்ளம் என்ன இது நைலோடைய போவி வெளியில ஓடி போகும். நம்ம மூஞ்சில ஒன்றும் தட்டாது. அதான் வெயில என்ன வரும்போ இதை இப்படி காத்து வச்சா வெயில் நம்ம முகத்துல எல்லாம் தட்டாது. எல்லா வேலையெல்லாம் இழுத்து பிடிச்சு அவங்களை எல்லாமே செய்யும். பொதுவா அந்த மீனவர்கள் தீவிரமான மீன்பிடி தொழில இருந்து ஓய்வு பெற்ற உடனே என்ன செய்வாங்கன்னா வேற எந்த வேலையும் செய்யாம வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி முடங்கி போயிருக்கீங்களா, இல்ல ஒரு நாளும் ஏதாவது பயிற்சி பண்ணி உடல் ஆரோக்கியத்தை பேணி வாரீங்களா? இப்போ எனக்கு 83 வயசு. இப்பெல்லாம் காலையில 5:30 மணிக்கெல்லாம் இளவி நடப்பயிற்சி செய்யுது. ஒரு 9 மணி இருங்காட்டையும் நடப்பீங்க. நடந்து நான் வள்ளல வர நடக்குவேன். இங்க போனா இரமந்தர வர நடக்குவேன். அங்க சிலப்போ போய் மடி உழைக்குதாங்க, அங்கே இதில் போய் மீன் போட்டா மீனும் வேண்டாம். எனக்கு ஒரு 9 மணி ஆகும். அத்தனையும் சமயம் வரை நான் நடப்பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு இருக்கேன். இந்த கரமடி இழுக்கும் போது நமக்கு உடல் வலு பெறுமா? நல்ல பலம் கட்டும் நம்மளுக்கு. நம்ம உடற்பயிற்சிக்கு அதுதான் நல்ல ஒரு காரியம். மண்ணில் நின்று நம்மளுக்கு தரையில் நின்று அதை இழுக்க உண்டு. கடலுக்கு கடல் மண்ணில் நடக்கக்கூடியது நம்ம காலுக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு நல்ல எர்த்து இருக்க பலம் இருக்குது. அந்த வாதம் காதெல்லாம் உள்ள நோயெல்லாம் அந்த நடப்பயிற்சியில அது நல்லா இருக்கு. அதுபோல சுகர் ப்ரெஷர் எல்லாம் அதுல போய் அப்படி செஞ்சுட்டு வந்தா கொஞ்சம் நல்லா குறைவா தான் இருக்கு. எனக்கு சுகரும் ப்ரெஷர் உண்டு, ஆனா மாத்திரை எடுக்கிறேன். இன்னும் நான் எல்லாம் தின்னுவேன். சுகரன் இல்லை, சுகரன் நான் ஒன்றும் காணிக்கல, எல்லாம் தின்னுது. இப்போ இந்த சுகர் வியாதின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் அதிகமா மக்கள் மத்தியில பேசப்படுது, பாதிக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முற்காலங்கள் அப்படி இல்லை, எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்போது போதிய உணவும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல கூட எல்லாருமே ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இப்ப நல்ல உணவுகள் கிடைக்குது, ஆனாலும் அவங்க ஆரோக்கிய கேடு உண்டாகுது. இந்த சுகர், ப்ரெஷர், இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வருது. அதுக்கு என்ன காரணம்? இது எனக்கு அனுபவம் பார்க்கும்போது அவங்க சோம்பேறத்தனம் தான் கூடுதல். ஒரு அன்னைக்கு டிவியில் காணிச்சுதான் 105 வயசான ஆளும் மண் வெட்டி எடுத்து மண் வெட்டி உழைக்குது. 105 வயசுல உழைக்குது. அப்போ அவங்க உழைப்பு தான் அவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை கூடுதல் உண்டாக்குது. இப்போ என்னை பொறுத்த அளவிலும் அப்படித்தான். நான் இன்னும் மண் வெட்டி எடுத்து வெட்டினா ஒரு 4-5 தெங்குலாம் இப்பெல்லாம் மண் வெட்டி கிளச்சி எடுத்து எல்லாம் செய்தேன். ஒரு 10-11 மணி இருங்காட்டையும் வேலை செய்யத்தான் செய்தேன். உங்க வீட்டில் உள்ள அந்த தோட்டங்கள் எல்லாம் நீங்க தான் பராமரிக்கிறீங்களா? நான் தான் வெள்ளம் விடுவது எல்லாம் செய்தது. அந்த செடிகளெல்லாம் வைக்கக்கூடிய இதெல்லாம் வித்தியாசமான முறையில பண்ணிருக்கீங்களா? அது உங்க ஐடியா தான்? அது எனக்கு பிளான் தான். அதில் தான் அப்படி உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கு. எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். அது மனசுக்கு இப்படி வேலை செஞ்சால் தான் எனக்கு மனசுக்கு சந்தோஷம். வேற இந்த மீன் வளர்த்ததுல இந்த செல்ல பிராணிகள் வளர்த்தக்கூடிய அதாவது அந்த அனுபவங்கள் உண்டாகும்? அந்த அனுபவம் நான் மீன் வளர்த்தினேன். வளர்த்துனதுல ஒரு வருஷத்துல அது 6 கிலோ வரை வளர்ந்தது மீன். ஒரு வருஷத்துல 6 கிலோ மீன். அந்த மீன் வரை எனக்கு அது நான் வெளிநாட்டிலேயே அனுப்பிட்டு உண்டு பிள்ளைகளுக்கு தின்னதுக்கு. இப்போ அது பண்றது இல்லை.
இப்போ அந்த இடம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அங்கே போக முடியல, வெறும் குப்பை அதெல்லாம் கிடக்கு. இப்போ நான் மீன் பிடிச்ச மரம் தான் இங்கே கொண்டு வச்சிருக்கு. அதில் பண்ணி மீன் வளர்த்தணும். அது ஒரு 3-4 மாதம் கழிஞ்சு வளர்த்தணும். மரமும் எனக்கு ஒரு இதுக்கு வேண்டியது வச்சிருக்கு, சந்தோஷத்துக்கு வேண்டி, வேலை எதுவும் அப்படியாக தோட்டத்தில் இருக்குது மரம். இதுவரையிலும் உங்கள் மீன்பிடி தொழில் சார்ந்த மற்றும் மீனவர்கள் எவ்வாறு பாதுகாப்புடன் ஆழ்கடலிலே விசைப்படகிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை எங்கள் தூத்துக்குடி நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.